ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்மளோட டாபிக் பார்த்திங்கன்னா எஸ்பிஓ கம்பெனி வந்து ஓப்பன் ஆகிடுச்சுங்க. ஓப்பன் ஆனாலுமே நமக்கு வந்து எஸ்பிஓ கம்பெனிலேருந்து ஒரு 4 ஒர்க்கு கொடுத்துருக்காங்க. அதாவது 4 டாஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அந்த டாஸ்க்கெலாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து எஸ்பிஓவில் லைஃப் டைம் வந்து ட்ராவல் பண்ண முடியும். அது எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு ஒன் பை ஒன்னாக நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ், நியூ மெம்பர்ஸ் யாராச்சும் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா 100% எஸ்பிஓ கம்பெனியில் ஃப்ரீ ஜாயினிங் மட்டும்தான். ஓகேங்களா, நீங்கள் 1 ரூபி கூட பே பண்ண வேண்டாம். ஓகே, ஜாயினிங் ஃபீஸ் எதுவுமே கிடையாது, ஃப்ரீ ஜாயினிங் மட்டும்தான். ஸோ வந்து எஸ்பிஓ கம்பெனியில் ஜாயின் பண்ணுற நீட் வந்து உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நான் வந்து யூடியூப் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எஸ்பிஓ கம்பெனி கம்மிங் 15th அப்புறம் ஜாயினிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஜாயினிங் ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். நீங்கள் வந்து குயிக் ஐடி போட்டுக்கலாம். ஓகேங்களா, அதுக்காக தான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் எஸ்பிஓ கம்பெனியில் 15 லட்சம் மெம்பருக்கு மட்டும்தான் வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து யாராலையுமே வந்து ஐடி போட முடியாது, யாருமே ஜாயின் பண்ண முடியாது. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ஐடி போட்டுக்கலாம். ஓகேங்களா, பட் ஆல்ரெடி வந்து 3 lakhs மெம்பர்ஸ் வந்து கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து பேலன்ஸ் இன்னும் 12 lakhs மெம்பர்ஸ் மட்டும்தான் ஜாயின் பண்ண முடியும். ஸோ வந்து நீங்கள் குயிக்காக ஐடி போடணும் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் நான் கொடுத்துருப்பேன். அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. கம்மிங் 15th அப்புறம் கம்பெனியில் வந்து ஜாயினிங் லிங்க்கு கொடுப்பாங்க. கொடுத்த உடனே நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். நீங்கள் குயிக்காக ஐடி போட்டுக்கலாம். ஓகேங்களா கைஸ், டாஸ்க் நம்பர் 1 பார்ப்பாங்க. எஸ்பிஓ கம்பெனியில் இருக்கிற எல்லாருமே 3 lakhs+ மெம்பர்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைலை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணணும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து ஐடி லாகின் பண்ணிவிட்டு ப்ரொஃபைல்குள்ளே வாங்க. வந்ததுக்கப்புறம் நீங்கள் கேட்பீங்க, ப்ரோ நான் ஆல்ரெடி ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணிட்டேன் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மறுபடியும் பண்ணணும். ஸோ வந்து கம்பெனி வந்து எல்லாருமே வந்து அகைன் 1 சான்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த சான்ஸில் நீ தப்பு பண்ணாமல் தெளிவாக பார்த்து 1 by 1 கரெக்டாக பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்கள் நேம், மொபைல் நம்பர், மெயில் ஐடி இது அப்படியே தான் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட வாட்ஸ்அப் இங்கே கேட்டிருக்காங்க இல்லையா, வாட்ஸ்அப் நம்பர் அங்கே கொடுக்கணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த், அப்புறம் நாமினி நேம், அப்புறம் நாமினியோட மெயில் ஐடி, அப்புறம் நாமினி ஃபோன் நம்பர். நாமினினா யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அப்பா பேரோ இல்லை அம்மா பேரோ கொடுங்க. அப்படி இல்லைனா உங்களுக்கு சிஸ்டர், பிரதர் யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் உங்களோட அட்ரஸ் கொடுங்க. அப்புறம் கண்ட்ரி, ஸ்டேட், அப்புறம் சிட்டி இது கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, இல்லாமல் கொடுங்க. நாமினி நேம் வந்து மிஸ்டேக் பண்ணுற போகிறீங்க. ஒன்று வந்து பேரண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் கொடுங்க. அப்படி இல்லைனா சிஸ்டர், பிரதர் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் கொடுங்க. ஏஜ் வந்து 18+, அதாவது 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களோட டீட்டெயில்ஸ் தான் கொடுக்கணும், நாமினி டீட்டெயில்ஸில். ஓகேங்களா காய்ஸ், தப்பு இல்லாமல் எல்லாமே தெளிவாக கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஒன்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அப்புறம் வந்து சப்மிட் கொடுத்துருங்க. டாஸ்க் நம்பர் 1 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா காய்ஸ், இப்போது டாஸ்க் நம்பர் 2 பார்ப்போம். இங்கே பாருங்கள், அப்டேட் பேங்க் டீட்டெயில்ஸ் அதை கிளிக் கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா கீழே வந்து இப்படி தான் வரும். ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர், கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர், அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், அப்புறம் இங்கே என்டர் யுவர் பேன் கார்டு. ஓகேங்களா, பேன் கார்டு நம்பர் யாரோட பேன் கார்டு நீங்கள் கொடுக்குறீங்களோ அவங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் தான் இங்கே நீங்கள் வந்து தரணும். சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க, யாரோட பேன் கார்டு நம்பர், பேன் கார்டு டீட்டெயில்ஸ் இங்கே கொடுக்குறீங்களோ அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் தான் மேலே கொடுக்கணும். இங்கே பாருங்கள், பேன் கார்டு நம்பர் போட்ட உடனே உங்களோட நேம் வந்து இங்கே காட்டணும். ஸோ வந்து கரெக்டாக நீங்கள் யாரோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்குறீங்களோ, யாரோட பேன் கார்டு நீங்கள் கொடுக்குறீங்களோ அவங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் தான் நீங்கள் கொடுக்கணும். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஃப்எஸ்சி கோடு கேட்டிருக்காங்க இல்லையா, ஸோ வந்து கரெக்டாக வந்து கொடுங்க. நீங்கள் ஐஎஃப்எஸ்சி கோட் கொடுத்தோடனே உங்களோட என்ன பேங்க்கோ என்ன பிரான்ச்சோ வந்து இங்கே வந்துடும். ஸோ வந்து ஐஎஃப்எஸ்சி கோடும் கரெக்டாக கொடுங்க. ஐஎஃப்எஸ்சி கோடில் மேக்ஸிமம் 0 தான் இருக்கும், போட்டுற போகிறீங்க மாற்றி. ஓகேங்களா, அதுவும் நான் செக் பண்ணிக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஒன்ஸ் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. 1 டைம் தான் பண்ண முடியும். ஸோ வந்து கரெக்டாக பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வியூ பேங்க் டீட்டெயில்ஸ் இதை கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்டேட் பண்ணதை இங்கே பார்த்துக்கலாம். ஓகேங்களா, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். டாஸ்க் நம்பர் 3 பார்க்கலாம் வாங்க. டாஸ்க் நம்பர் 3னா ஒன்றும் பெருசாக எதுவும் இல்லை. எஸ்பிஓவில் இருக்கிற எல்லா பேருமே, அதாவது எஸ்பிஓவில் இருக்கிற 3 lakhs+ மெம்பர்ஸுமே வந்து ஏதாச்சும் ஒரு சோஷியல் மீடியா அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணணும். சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ்னால் பெருசாக ஒன்றும் இல்லை, நம்ம அன்றாட டெய்லி யூஸ் பண்ணுறோம் இல்லையா, யூடியூப், அப்புறம் டெலகிராம், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இதெல்லாம் வந்து சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் தான். இதில் வந்து ஏதாச்சும் ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா காமனாக ஒரு டவுட் இருக்கும். நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து வீட்டில் இருக்கிற மெம்பர்ஸ்க்கு 2-3 பேருக்கு ஐடி போட்டிருப்பீங்க. இப்போ வந்து நீங்கள் இருக்கீங்கன்னா அம்மா பேருக்கு ஐடி போட்டிருப்பீங்க, அப்பா பேருக்கு ஐடி போட்டிருப்பீங்க. அது மாதிரி போட்டு நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ வந்து
நீங்கள் யார் பேரில் ஐடி போட்டிருக்கீங்களோ அவங்களோட பேரில் வந்து ஒரு சோஷியல் மீடியா அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிவிடுங்க. அது வந்து ஈஸி தான். ஆட் அக்கௌண்ட் கொடுத்து அவங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து ஒரு ஓடிபி எடுத்து போட்டு நீங்கள் யாரோட பேரில் ஐடி போட்டிருக்கீங்களோ அவங்களுக்கு சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ வந்து அது என்னென்னு பார்த்துக்கோங்க. டாஸ்க் நம்பர் 3 வந்து ஏதாச்சும் ஒரு சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டுருப்பேன். ஒரு பர்சன் வந்து மேக்ஸிமம் 2 ஐடிக்கு வந்து ஒரே பேங்க் டீட்டெயில்ஸ் ஒரே பேன் கார்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு பர்சனோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை வந்து 2 ஐடிக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது கூட வந்து ஆல்ரெடி ஜாயின் பண்ண 3 lakhs+ மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான். நியூ மெம்பர்ஸ் புதுசாக ஜாயின் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு கிடையாது. ஓகேங்களா? ஆல்ரெடி ஜாயின் பண்ண எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. புதுசாக ஜாயின் பண்ணுற மக்களுக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடையாது. ஸோ வந்து இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் guys, டாஸ்க் நம்பர் 3. இப்போது டாஸ்க் நம்பர் 4 பார்க்கலாம் வாங்க. டாஸ்க் நம்பர் 4ல் எஸ்பிஓ கம்பெனிக்கு நம்ம பண்ண ஒர்க்கெல்லாம் வந்து இப்போ மெயில் பண்ணோம். ஸோ அதை வந்து எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஜிமெயில் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து கீழே கம்போஸ் அப்படின்னு இருக்குல்லையே, அது கிளிக் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா, எஸ்பிஓ கம்பெனியில் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஐடி போட்டிங்க இல்லையா, ஐடி வந்து ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு மெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க. அதே மெயில் தான் இங்கே இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அந்த மெயிலில் தான் நம்மளுக்கு வந்து நம்ம வந்து எஸ்பிஓ கம்பெனிக்கு மெயில் பண்ணோம். ஸோ வந்து அதை செக் பண்ணிக்கோங்க. இப்போது 2ல் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஓ ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. அந்த மெயில் ஐடி வந்து இங்கே கொடுக்கணும். ஓகேங்களா? இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனல் டிஸ்கிரிப்ஷன்லையுமே இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்டில் எஸ்பிஓ நியூ ரிக்யூர்மெண்ட் அப்படின்னு இங்கே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள் உங்கள் நேம், ஸ்டாஃப் ஐடி, என்ன சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறீங்க, சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டோட நேம், அப்புறம் சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டோட யூசர் நேம். ஓகேங்களா? அதெல்லாம் இங்கே கொடுக்கணும். ஸோ வந்து மறக்காமல் கொடுங்க. ஓகேங்களா? நான் வந்து கொடுக்குறேன் பாருங்கள். காய்ஸ், சோஷியல் மீடியாஸோட யூசர் நேம்ஸ்லாம் கரெக்டாக நான் கொடுத்துட்டு நீங்கள் வந்து இந்த மெயில் வந்து நீங்கள் கம்பெனிக்கு சென்ட் பண்ணிடுங்க. மேலே வந்து சென்ட் பட்டன் இருக்குது பாருங்கள். சென்ட் பட்டனை கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா மெயில் போயிடுச்சு. நீங்கள் சென்ட் பண்ண மெயில் எங்கே செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மெயில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த 3 லைன் கிளிக் கொடுங்க. இங்கே சென்ட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கும். இங்கே வந்து நம்ம மெயிலாம் சென்ட் பண்ணியாச்சு. ஸோ வந்து நீங்களும் இதே மாதிரி தான் சென்ட் பண்ணணும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. காய்ஸ், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஓரளவுக்கு தெளிவாக இந்த வீடியோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ வந்து மறக்காமல் இந்த 4 டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் பண்ணால் மட்டும் தான் நீங்கள் லைஃப் டைம் வந்து எஸ்பிஓ கூட ட்ராவல் பண்ண முடியும். ஸோ வந்து கம்பல்சரி இந்த 4 டாஸ்க்கை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ வந்து ஃப்ரீ ஜாயினிங்கில் தான் ஐடி கொடுக்க போகிறாங்க. ஸோ வந்து யாருக்காச்சும் ஃப்ரீ ஜாயினிங்கில் ஐடி போடணும் அப்படின்னு தாட் இருந்தது, ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து யூடியூப் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் நான் கொடுத்துருப்பேன். அதில் நீங்கள் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. எஸ்பிஓ வந்து ஜாயினிங்கை ஸ்டார்ட் பண்ண உடனே நான் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஐடி போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் குயிக்காக ஐடி போட்டுக்கலாம். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ வந்து தேங்க்யூ கைஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ் கைஸ் இந்த வீடியோவை நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு.